வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம இந்த ரிஷப் இன்ஸ்ட்ருமெண்ட் லிமிட்டோட ஐபிஓ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் கம்ப்ளீட் டீட்டெயில் பார்ப்போம். ஆஹ் ரொம்ப உங்களை போட்டு குழப்புற அளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கல, லிமிட்டான டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற என்னோட டிசிஷனையும் ஃபைனலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிஷப் இன்ஸ்ட்ருமெண்ட் லிமிடெடுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கிங், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரியான லிமிடெட் இது. அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்ட் பண்ணுறது, மெஷர் பண்ணுறது, அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அது டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஓரியன்டான ஒரு ஒரு கம்பெனி. சரி, நீங்கள் யோசிக்கலாம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கிங் கம்பெனி வந்து அவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்கும், ஐபிஓ ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு கம்பெனியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் அப்படிங்கிறது தான் இதோட பதில். ஏன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1982லேருந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து இனோவேஷன்ஸ் நிறையா பண்ணிட்டு வராங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். அது மட்டும் இல்லாமல் அதோட டிசைன் அது மாதிரி பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த கம்பெனி ஐபிஓ வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் நினச்சிருக்க மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ பெரிய பெரிய மிஷினரிஸ் லெவலில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அது எல்லாமே இவங்களோட தான். அது இதில் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அது சச்சஸ் ஆட்டோமேட்டிவ் கம்ப்ரஸர் மேனுஃபேக்சர், ஹை ப்ரிசிஷன் ஃப்ளோ மீட்டர்ஸ், அந்த மாதிரி பெரிய லெவலில் காம்பனண்ட்டும் பண்ணுறதுனால தான் இந்த கம்பெனி ஐபிஓ வரைக்கும் வந்திருக்கு. நெக்ஸ்ட், இதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு சின்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் 1674 கோடி கேபிட்டல் உள்ள ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இது மிகப்பெரிய கம்பெனி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. பிஇ ரேஷியோவும் 33.69, நல்ல ஒரு பிஇ ரேஷியோ வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி மேலேயே ஒரு நல்ல ஒரு இமேஜ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டாங்க வித் பிஇ ரேஷியோ. அது மாதிரி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னாலுமே 0.26 அப்படிங்கிற ரேஞ்சில் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ரேஷியோ தான். ஸோ இந்த கம்பெனியோட கீ ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு எல்லாமே வந்து ஓரளவு நல்ல பெர்ஃபார்மிங் லெவலில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே தான் ஒரு கார்பரேட் பர்பஸ்க்காகவும் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும், ஓகேவா, ஃபினான்சிங் காஸ்ட் படி எக்ஸ்பென்சஸ் சேம் திங். அதாவது ஒரு சின்ன ஃபெசிலிட்டிஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஆரம்பிக்க போகிறாங்க, அதுக்காக எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்காகவும், ஒரு கம்பெனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் பேசிக்காக முக்கால்வாசி கம்பெனி பண்ணக்கூடியது. இதில் எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்னா ஒரு நாசிக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக வந்து ஃபினான்ஸ் வந்து அவங்க ஐபிஓ மூலிமா பணம் வந்து அதிகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஸோ அந்த கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்காக தான் அந்த ஐபிஓவே வந்திருக்கு, ஓகேவா. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பரஸ் உள்ள கம்பெனி தான். தென் இது எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. 1ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 10 rupees பெர் ஷேரு. ஃபேஸ் வேல்யூ சொல்கிறது ப்ரைஸ் வந்து 418லேருந்து 440 441 வரைக்கும் பண்ணலாம். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 14,500 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரலாம். அதையும் பார்ப்போம். ஸோ 14,994 அந்த ரேஞ்சுக்கு வருது ஒரு லாட்டு. மேக்ஸிமம் லாட் வந்து 13 லாட் அப்ளை பண்ணலாம். அப்படி 13 லாட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 1,94,000 இருந்தால் 13 லாட் மேக்ஸிமம் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நம்மள மாதிரி சின்ன சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு லாட்டில் வர 1, 2, 3 லாட்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ 14,994 ரூபா இருந்தால் போதும். ஓகே, இந்த ஐபிஓவில் இப்போதைக்கு எல்லாருமே இந்த ஐபிஓ உற்று நோக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான். 28 பாருங்கள், 30 இருந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 83 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போய் நிற்கிது. ஸோ இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியே இதோட இது ப்ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு. ஸோ நல்ல ஒரு ஹைக்கில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட உண்மை. பாருங்கள், கிட்டத்தட்ட 83 ரேஞ்சுக்கு ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டராக ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். அதாவது கிரே மார்க்கெட் ப்ரைஸ் அந்த ஜிஎம்பியை தான் வந்து நம்ம அதிகமாக பார்ப்போம். ஸோ இது ஒரு நல்ல ஜிஎம்பி வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபண்டமெண்டல் ஆஃப் த கம்பெனியுமே ஒரு நல்ல ரேஷியோஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ட்ரஸ்டபுள் கம்பெனி அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டை சுற்றிட்டு இருக்க வந்து ஒரு நியூஸ். தென் என்ன சிம்பிளாக முடிச்சிட்டிங்க, இதை பற்றி கம்பெனி பற்றி டீட்டெயிலாக சொல்லலை அப்படின்னா, இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப இன்டெப்த்தாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ தேவையில்லை. நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேவை ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது, ரேஷியோஸ் பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருக்குது, கீ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஓரளவு ஓகேவா இருக்குது. அப்படிங்கிறதுனால என்னோட டிசிஷன் நான் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஓ வந்து ஒரு எப்படி இருந்தாலும் 20க்கு 1 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 20 பேர் அப்ளை பண்ணுறோம்னா, ஒரு லாட் அப்ளை பண்ணுறோம்னா அதில் ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 4, 5, ஒரு 10 லாட்டுக்கிட்ட வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு லாட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. ஸோ
பணம் இருக்கிறவங்க உங்களோட அனலிசிஸையும் போட்டுட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேனே அப்படிங்கிறதுக்காக பண்ணாதீங்க. பட் நான் என்னோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு 5 லாட் வாங்கலாம் அப்படின்னு, என்னோடதுலேருந்தும் என் ஃபேமிலியிலேருந்தும் 5 கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 லாட் வாங்கலாம் அப்படிங்கிற எய்மில் இருக்கேன். அதில் ஒன்றோ ரெண்டோ வந்தாலுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் தரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பு. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது, எத்தனை லாட் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதுக்கு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அதை பற்றியும் பேசுவோம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.